உன்னைத்தான பார்த்துக்கணா இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நானா இங்க இருந்துடா வர்றீங்க. ம் இந்த ஃபேக் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது, நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, கடைசியில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் நம்மளை உட்காந்து கழுத்த இருக்கிற ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இவனுங்கெல்லாம் ஏன் வந்து நம்மளை சூஸ் பண்ணுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் நம்மளை சூஸ் பண்ணுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அப்படி அப்படி என்ன நம்ம அவங்களுக்கு செஞ்சிட போகிறோம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி நம்மளை போட்டு சாவடினா அதுக்கான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நான் ஈஸியாக ஏமாறுறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடுறேன். ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்கிறத நான் நம்பிடுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கனெக்ட் ஆகி போய்டுறேன். எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கான்சியஸ் வருது, சம்திங் ராங் இல்லைடா, ஆல் திங் ராங்கடா, ஆள விட்றான்னு. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வெளில வர்றது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி தான் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருமா சின்ராஜ் வேறட்டு. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Why I believe the fake love? Easily. Spotlight போடுவோம். Yep. We don't choose love. அப்புறம் என்ன அது பேர்? உண்மையிலேயே நீங்கள் இது வந்து ஒரு ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறீங்க, அட்ராக்ட் ஆகுறீங்க, அவங்கள நீங்கள் லவ் பண்ணுறீங்க, பார்த்தா அவங்க டாக்ஸிக் பர்சனாக இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னு சொன்னேன். ஆக்சுவலி யூ ஆர் நாட் சூசிங் த லவ். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எந்த ஒரு நார்சிசிஸ்டும் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் பாம்பிங் மட்டுமே செஞ்சுட்டு கடைசியாக கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ரியல் ஃபேஸை காட்டுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது போய். எல்லா நார்சிசிஸ்ட்டும் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ரெட் ஃப்ளாகை, அவங்களோட ரெட் ஃபேஸை வந்து கண்டிப்பாக ஒரு இடத்தில் காட்டியிருப்பாங்க. ஒரு இடத்துல இல்லை, பல இடங்கள். கரெக்டாக கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் கமிட் ஆக போகிறீங்க, அந்த ஒரு இதில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க காட்டியிருப்பாங்க. ஏன்னா எங்கே இந்த லவ் பாம்பிங்கை மட்டும் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. எப்படி ஒரு டாக்ஸிக் பர்சனுக்கு, ஒரு நார்சிசிஸ்ட்க்கு ஒரு பயம் இருக்குல்ல. எங்கே நீங்கள் லவ் பாம்பிங்கை மட்டும் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு கமிட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ரெட் ஃபேஸை பார்க்கும்போது எங்கே நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னா, அப்போ அதையும் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்களும் வருவாங்க. ரெட் ஃபேஸை காமிச்சிட்டு அதை எந்த அளவுக்கு நீங்கள் டாலரேட் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதை அவங்களுக்கு சாதகமாக புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை லாஜிக்கலாக கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள வருவாங்க. நீங்கள் எப்போ அவங்களுக்கு சாதகமாக ஓவர் எம்பத்தைஸ் பண்ணி ஓவராக ப்ளீஸ் பண்ணுறேங்கிற பேரில் ஓவராக பண்ணி இல்லை நீ எதுவாக இருந்தாலும் நீ நல்லது தான் சொல்லியிருப்ப, நீ காரணமே சொல்லனாலும் பரவாயில்ல, ஒன்று அவங்க ஏதாவது ஒரு சும்மா ஒரு மொக்க காரணத்தை சொல்லுவாங்க, அந்த காரணம் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாகவே இருக்காது, ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாங்கிறத பார்ப்பாங்க. அவங்களால அதை விட வேலிடான ஒரு காரணம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே விஷயம் அது இல்லை, மொக்க காரணம் சொல்லி பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மொக்க காரணம் சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. இல்லை நீங்களாக வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக நீங்களாக மீன் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கீங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளாக மாறுறீங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் மாறலைன்னா அந்த இடத்துல கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு நார்சிசிஸ்ட் வந்து அவங்களை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களே கட் பண்ணிடுவாங்க. இது வந்து நமக்கு ஏற்ற பீஸ் கிடையாது அப்படின்ட்டு, ரைட்டு, இது ஃபிட் ஆகாத ஒரு ஆள் அப்படின்னு. பட் எங்கே வந்து நீங்கள் அப்படி ஓவர் எம்பத்தைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஆளாக வந்து நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் மூலமாக அப்படிலாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா எஸ் யூ ஆர் த ரைட் பர்சன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுது. ஆனால் நான் ஏன் இங்கே எம்பத்தைஸ் பண்ணுறேன், ஓவர் எம்பத்தைஸ் பண்ணுறேன், ஏன் இங்கே நான் ப்ளீஸ் பண்ணுறேன், ஏன் அந்தளவுக்கு நான் போகணும்? கமிட்மெண்ட்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே, அவங்க எனக்கு எதுவுமே செய்யறதுக்கு முன்னாடியே, எந்த விதமான ஒரு டைமோ ஒரு இது எந்த விதமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, கான்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஏன் போகணும்? What would be the reason over there? When it is not a love, then what? அதுக்கு பேர் என்ன? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஒரு பர்சன் இந்த லவ் பாமிங் பண்ணுறாங்க, இந்த ரெட் ஃப்ளாக் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் அப்பாற்பட்டு லவ்னா என்ன? அவங்க உண்மையிலேயே வேல்யூபிளான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க.
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரியலாக நம்ம ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எந்த விதமான ரெட் ஃப்ளாக்ஸையும் நான் பார்க்க முடியல. ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெட் ஃப்ளாக்ஸ்னால் சும்மா அவங்க அடிக்கடி கோவப்படுறது, அடிக்கடி கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நார்மல். இதெல்லாம் ரெட் ஃப்ளாக் கிடையாது. ரெட் ஃப்ளாக்னா என்ன? நம்மளை வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி, எமோஷ்னலி ஃபஸ்ட்டு ஹார்ம் பண்ணுற மாதிரி நடந்தக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அவங்க அதை அப்படியே லைட் அப்படியே தட்டி விட்டு போகிறது, அதை பற்றி பெருசாக கண்டுக்காத மாதிரி. ஹார்ம் பண்ணாலும் அதை பற்றி கண்டுக்காமல் போகிறது இல்லையா? அப்போ உண்மையான லவ் அப்படிங்கிறது என்ன? இந்த ரெட் ஃப்ளாகே இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணுற, உண்மையிலேயே நம்மளை எம்பத்தைஸ் பண்ணுற, நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளை விட நல்லா புரிஞ்சுக்கிற, அதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினைக்கிற, அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிற, அதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறான்னு சொல்கிற, அதான் உண்மையான லவ்வாக இருக்க முடியும். இந்த எம்பத்தைஸுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு நார்சிசிஸ்ட்னால வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. அவங்களால உங்கள் சைட்லேருந்து ஒரு பிரச்சனை யோசிக்கவே முடியாது. யார் சைட்லேருந்துமே அவங்களோட பிரச்சனையை அவங்களால யோசிக்க முடியாது. சும்மா யோசிக்காமல் நடிப்பாங்க. நமக்கு அதை பார்த்தாலே தெரியும். அதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. அவங்க நடிக்கிறாங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்களால எம்பத்தைஸ் பண்ண முடியலங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதான் ஒரு ரியல் மேனுக்கும் இல்லை ரியல் உமனுக்கும் ஒரு டெவிலுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரைட்? அந்த மாதிரி இருக்கிறதான ஒரு லவ்வாக இருக்க முடியும். தென் வாட் இட் இஸ்? இட் இஸ் நாட் அ பியூர் லவ். தென் வாட் இட் இஸ்? வாட் யூ சூஸ்? நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் லவ்வை சூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? நீட் த ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கிற ஏதோ பலவிதமான ரிஜெக்ஷனால் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. உங்களால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை கோப்பப் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மைண்டு அதனால தான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பக்கமே போகாமல் அவாய்ட் பண்ணுது. அதோடு சேர்த்து தன்னுடைய லோன்லினஸை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக இதே ஒரு விஷயங்களே போனால், ஏன்னா பிகாஸ் வி ஆர் த ஹியூமன் இஸ் அ வாட் இஸ் தட்? இஸ் அ சோசியல் அனிமல். வி ஆர். நம்மளால் தனியாக வாழ முடியாது, யாராலையுமே வாழ முடியாது தனியாக. ஏன் நம்ம கூட்டமாக வாழ்கிறோம். ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மேப்பில் ஒரு ஓரத்தில் தான் எல்லோரும் இருப்பாங்க. கடற்கரை ஓரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா எம்டியாகவே தான் இருக்கும். ரஷ்யாவில் பல பகுதியில் எம்டியாக தான் இருக்கும். ஏன் அந்த எம்டிலெல்லாம் போய் இவங்கெல்லாம் லேண்டு வாங்கி இது பண்ணலாம்ல, பல பேர்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு வாங்க, அபாண்டட் வில்லேஜுக்கெலாம் ஊருக்கு வாங்க, சைனாவில் பல இடங்களில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஏன் யாருமே போகிறதில்ல? ஏன் அந்த சிட்டின்னா அந்த சிட்டிக்குள்ளேயே எல்லோரும் போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எங்கே மனிதர்கள் அதிகமாக வாழ்கிறாங்களோ அங்கே தான் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அங்கே தான் நம்ம பிலாங்கிங்கோடு வாழ முடியும். இல்லைன்னா வாழவே முடியாது. எமோஷ்னலி நம்ம கனெக்டாக இருந்தே ஆகணும் மற்றவங்க கூட. அப்போ அந்த லோன்லினஸ் வரும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் கோப்பப் பண்ண முடியாத ஒரு ஆளாக இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கும்போது நம்ம இந்த லோன்லினஸை கோப்பப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? மை விஷ் டு பி ஃபுல்ஃபில்ட். அப்போது ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்போம். ஐ டிசர்வ் திஸ் மச் அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்ட் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணி அவ்வளோதான் போகும். ஸோ டு ஃபுல்ஃபில் மை நீட்ஸ், இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக நாம் சூஸ் பண்ணுறோம் எமோஷனல் ரிலீஃப். ரைட்டா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பல பேர்த்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்போம். ஈவன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து அது நடந்திருக்கலாம். முக்கியமாக அந்த லவ், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒரு கேர் பண்ணுறது, நம்மளை எம்பத்தைஸ் பண்ணுறது, ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களில் பல இடங்களில் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்போம். வி டோன்ட் நோ வை. வி நீட் டு நோ வை, பட் வி டோன்ட் நோ. தெரியாதப்போ நாம் அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அந்த ரிஜெக்ஷன்லேருந்து ஒரு எமோஷனல் ரிலீஃப் தேவைப்படுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரியான ஆட்கள் என்றைக்குமே ஒரு கமிட்மெண்ட் சென்ஸுங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க, உங்களை விட மாட்டாங்க. ஆக்சுவலாக விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, நிறைய இடங்களை விட்டு கொடுப்பாங்க, அது வேறு. உங்களை விட மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் அங்கே போயிருவேன், இங்கே போயிருவேன், பயமுறுத்தவும் செய்வாங்க. 1 மாதம் 2 மாதம் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பல விதமான விஷயங்களை செய்ய தான் செய்வாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயங்களை பிரேக் பண்ணவே மாட்டாங்க. நம்மளை இன்செக்யூர்க்குள்ளே தள்ளுவாங்க, நான் அஃபேர் வச்சுக்கிறேன், அது இதுன்னு பல விதமான கதைகள் இருக்குது. பட் மேட்டர் இஸ் அவங்க இந்த கமிட்மெண்ட்லேருந்து போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, பார்த்தீங்களா, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க. அவங்க தான் ஒரு நார்சிசிஸ்டாக அமைகிறாங்க. அப்புறம் நல்ல பர்சன் நம்மளை விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் உங்களால் பண்ண முடியலன்னா அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல பர்சன் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன் ஆக மாட்டாங்க. நீங்கள் பல நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல பர்சனுக்கும் இன்னசென்ஸுக்கும் பல நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம தான் இன்னசென்ட்டு, எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுப்போம்.
நல்ல பர்சன்ஸ்லாம் அப்படி இல்லை, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அவங்க, இல்லையா? அந்த பீப்புள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஷோரூமில் போய் ஒரு பிராண்டடான ஒரு ஷர்ட் வாங்குறோம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நம்ம அவ்வளோ பைசா பே பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி, ஆமாவா? பட் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம்? அது குவாலிட்டியாக இருக்கணும். அது குவாலிட்டியாக இல்லைன்னா அடுத்து அந்த கடைக்கு நம்ம போக மாட்டோம், ரைட்? அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்குறது, ரைட்? ஸோ இந்த ஒரு கமிட்மெண்ட் சென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ட்ராப்பில் போய் நம்ம வாலண்டியராக மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கே தெரியாமல் இல்லை நமக்கு தெரிஞ்சோ ஒரு எமோஷ்னலி ரிலீஃப் வந்து நமக்கு கொடுக்குது, ரைட்டா? நான் நிறைய இடங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இங்கே எனக்கு அந்த எமோஷனல் ரிலீஃப்ங்கிறது எனக்கு கிடைக்குது, இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் எனக்கு கிடைக்குது. பரவாயில்ல, இட் குட் பி தேர். அந்த கிடைக்கிற அந்த ஒரு வெறும் அந்த கமிட்மெண்ட், அந்த ஒரு ட்ரை லவ்னு சொல்கிற அந்த கமிட்மெண்ட்டு, அது கிடைக்கிறதுக்காக நான் பலவிதமான சாக்ரிஃபைஸையும் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிடுறேன், ரைட்? திஸ் இஸ் வாட் அ டிபெண்டன்சி சேஃப்டி. நான் சேஃபாக இருக்கணும்னா நான் டிபெண்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். என்னால் தனியாக இருக்க முடியாது. என்னுடைய வல்னரபிலிட்டியை வச்சுக்கிட்டு, என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்டை வச்சுட்டு என்னால் தனியாக இயங்க முடியாது. ஸோ நான் வந்து டிபெண்டன்சியாக இருக்கிறது தான் ஒரே வழி, எனக்கு வேறு வழி இல்லை. அந்த டிபெண்டன்சி தான் எனக்கான சேஃப்டி ஃபீலை வந்து எனக்கு கொடுக்கும். அப்போ நான் அவங்ககிட்ட டிபெண்டன்ஷிப்பு தான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நான் டிபெண்டன்சியாக இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியாது. நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அந்த கிராமருக்குள்ளே இது வராது, டிபெண்டன்சிங்கிற ஒரு வார்த்தையே அங்கே வராது. அவங்களை டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்களே விட மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி போக 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 ஒரு நல்ல பர்சனை நீங்கள் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டுட்டு போகணும் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேர்டனாக ஃபீல் ஆகும், இல்லையா? ஒரு மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதில் தானே இருக்குது. உங்களை நீங்கள் இழக்கிறத அவங்களே விரும்ப மாட்டாங்க. அதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அவங்களும் சொல்லி பார்ப்பாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க, பட் முடியலைங்கிற பட்சத்தில் they will throw you away. Yes, dependency, safety, fantasy bonding. இந்த உலகத்தில் இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் எனக்குள்ள எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ண தெரியுமா? ஒரு ஃபேண்டசியை கிரியேட் பண்ணுது, ஒரு ஃபேண்டசி நீடை வந்து கிரியேட் பண்ணுது. நான் என்ன செய்தாலும் அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன் எனக்கு கிடைக்கும். அது நடக்குமா? நான் என்ன பண்ணாலும் என்னையே சரியா, நான் தப்பே பண்ணாலும் என்னை சரியாக புரிஞ்சுக்கிறேன், நான் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது பரவாயில்லன்னு சொல்கிறேன், அதை நீ திருத்த தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஒரு பர்சன் எனக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி நீடுங்கிறது எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர், எனக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி, அது அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி நீடை கிரியேட் பண்ணுது. அது கண்டிப்பாக போய் ஒரு நல்ல பர்சன்கிட்ட லேண்ட் ஆகக்கூடாது. இல்லை அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஒரு நல்ல பர்சன் கூட நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்த்தி பர்சன் கிட்ட நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்வர்சேஷன். அங்கே பேசும்போது உங்களுக்குள்ள கூட டிபெண்டன்சி நேச்சரை, உங்களுக்குள்ள கூடிய ஒரு ஃபேண்டசி நீட்ஸை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்கஷனே உங்கள் கூட பேசுகிறதே அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே போய் நீங்கள் லேண்ட் ஆகவே முடியாது. அப்போ வேறு வழி இல்லை, இங்கே தான் நீங்கள் லேண்ட் ஆகும். அது எல்லாம் பிரேக் ஆன உடனே இந்த ஃபேண்டசி நீட் அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். என்னென்னா, என்னை பார்த்துக்கிறதுக்கு, என் கூட இருக்கிறதுக்கு, அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாமல் பரவாயில்ல, ஐ எம் ரெடி டு ஓகே, ஐ எம் ரெடி டு பி ஓகே வித் வாட் எவர் த டார்ச்சர் தே வில் கிவ், பரவாயில்ல கூட இருந்தால் போதும் அப்படின்னு இந்த ஃபேண்டசி நீடுங்கிறது அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு டவுனாக வந்து நம்ம இறங்கிடும். ஸோ ஃபேண்டசி பாண்டிங் இட் வில் பி கிரியேட்டட். த கோர் ரீசன் வாட் வி ஹேவ், என்ன கான்ஃப்ளிக்ட்னா என்ன கதை? ஷேம் அவாய்டன்ஸ். ஷேம் அவாய்டன்ஸ். ஒரு நார்சிசிஸ்ட் கூட இருக்கும்போது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஷேமை தானே நம்ம வாங்குகிறோம், அதுதான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அவங்க தானே எனக்கு ஷேமை நம்ம அதிகமாக கொடுக்குறாங்க. வேறு யார் எனக்கு அவங்களோட அதிகமான ஷேம் கொடுத்துட முடியும் அப்படின்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு நார்சிசிஸ்ட்டை விட அதிகமான ஒரு ஷேமை உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஒரு ஆள் இல்லை, ஒரு கூட்டமே இருக்குது. அதுதான் இந்த சொசைட்டி, அதுதான் இந்த கம்யூனிட்டி. தமிழ் கல்ச்சரா? அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த இந்த மனித சமுதாயமே அதான். அவங்க எப்படி எனக்கு ஷேமை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்கிறது சொசைட்டி வந்து நம்ம ஷேமை கொடுக்கணுங்கிறது அவங்க அதோட இன்டென்ஷன் கிடையாது. அதோட இன்டென்ஷனுங்கிறது யுவர் கான்ட்ரிபியூஷன் லெவல். நீங்கள் சரியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நீங்கள் எஃபெக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப சரியாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான அக்செப்டன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த சொசைட்டி ரெடி. உங்களால் அதை செய்ய முடியல, உங்களுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, தட் இஸ் ஸ்டாப்பிங் யூ. ஸோ உங்களால் வந்து சரியான கான்ட்ரிபியூஷனை எங்கேயுமே என்னால் கொடுக்க முடியல. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து தொடங்கி ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஜாப்லேருந்து என் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லையும் சரியான கான்ட்ரிபியூஷன் என்னால் கொடுக்க முடியல, எஃபெக்டிவாக என்னால் கொடுக்க முடியல, நான் அந்தளவுக்கு இன்ஃபீரியராக இருக்கிறேன். அப்படிங்கும்போது சொசைட்டி ஒரு நார்சிசிஸ்ட்டை விட அதிகமான ரிஜெக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும். அது
தூக்கி எறிஞ்சிடும். நம்ம ஒரு நார்சிசிஸ்ட் கூட கூட வச்சுக்கிட்டா டார்ச்சர் பண்ணுவான், இது நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அப்போ அந்த ஷேம்ல இருந்து அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக, என்னால் அங்கே வந்து போட்டி போட முடியாது, அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரியான ஆட்கள்கிட்ட நான் போய் விழுக போகிறேன் அப்படிங்கிறத அன்கான்ஷியஸ்லி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் ரெடி ஆகிடுறேன். அந்த நீடு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆகுது. என்றைக்குமே ஒரு மனுஷங்க வர்றதுக்கு முன்னாடியே, அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பிக்சர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான நீடுங்கிறது ரெடி ஆகிருக்கும் ஆல்ரெடி. அந்த நீடுங்கிறது இருந்தால் தான் அவங்க வர முடியும். ரைட்டா? லோன்லினஸ், ஃபியர். நான் தனியாக இருந்துடக்கூடாது, இந்த சொசைட்டி எல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணுது, நான் சரியான ஆள் இல்லை, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது, நான் தனியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த லோன்லினஸ் கொடுக்கக்கூடிய ஃபியர். நான் எங்கே திருப்பி தனிமைப்பட்ட போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் திருப்பி ஒரு டாக்ஸிக் பர்சன் ரொம்ப அப்சஸ்டாக வந்து சூஸ் பண்ண வைக்குது. பே டிப்ரிவியேஷன். ஐ வில் பே ஃபார் இட். வாட் இஸ் அ பே ஃபார் இட்? ஒரு இழப்புக்கு தான் நான் பே பண்ணுறேன். ஒரு இழப்பை உண்டாகிறது, நான் அந்த இழப்பை ஏற்றுக்கிறதுக்கு நான் பே பண்ணுறேன். அந்த டிப்ரிவியேஷனுங்கிறதே ஒரு பே பண்ணுறேன். ஒரு நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன அவங்களுக்கு கிடைக்கும்? மிஞ்சி போனால் இழப்பு மட்டும்தான் மிஞ்சும். அது ஒன்று தான் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டே இருப்போம். பட் அதுக்கு ஓகே, ஐ எம் ரெடி. ஏன்னா என்னால் வந்து லோன்லினஸில் இருக்க முடியாது, ஏன்னா இந்த சொசைட்டி கூட என்னால் போராட முடியாது. ஐ எம் ரெடி. நான் இதில் படுறேன். என்னோட லைஃப் அண்ட் நீட்ஸை வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையேங்கிற அந்த ஷேமோட நான் இருக்கிறத விட அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டாது நான் ஓடிட்டு போய்ட்றேன். அதை விட்டுருங்க. எக்ஸ்பென்சிவ் அக்செப்டன்ஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு அக்செப்டன்ஸ்க்கு, ரைட், இதில் என்ன எக்ஸ்பென்சிவாக இருக்குது? நான் எல்லாத்தையுமே இங்கே நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். இந்த அக்செப்டன்ஸ்க்காக, ஒரு நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப்காக நான் என்ன கொடுத்துட்றேன்? எல்லா விதமான அக்செப்டன்ஸையும் நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். எல்லா விதமான விஷயங்களையும் நான் கொடுத்துட்றேன் பாருங்கள், ஒரு சின்ன அக்செப்டன்ஸ்க்காக. அப்போ அது அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஸோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நம்ம வர்றதுக்கான காரணங்கிறது நமக்குள்ளே இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்னால கிரியேட் ஆன ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான ஒரு லாங்கிங் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ வாட் டு டூ? அதனால தான் நான் ஈஸியாக வந்து நான் யாருக்கிட்டையும் விழுந்துடுறேன். கண்டிப்பாக வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவங்க ஒன்றும் அவ்வளோ எஃபர்ட் போட்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். ஒரு நார்சிசிஸ்ட் ஒன்றும் வந்து அவ்வளோ அப்படியே பயங்கரமாலாம் எஃபர்ட் போட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திடீர்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறத பார்த்தோன்னே அவங்களுக்கே எக்ஸைட்டாக இருக்கும். பரவாயில்லையே, ஈஸியாக நான் வந்து அவங்க வந்து நம்ம பக்கம் விழுந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் வுட் பி த ரியல் ஷிஃப்ட்? த நீட் அவேர்னஸ். முதல்ல நான் எங்கே இருக்கேங்கிறது தெரியணும். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரியணும். சைக்கலாஜிக்கலாக என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்ப்ரிண்ட் என்ன, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன், இதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் என்ன, அந்த தாக்கத்தினால இன்றைக்கி நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், அந்த பிஹேவியர்னால எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்குதா, ரிஜெக்ஷன் கிடைக்குதா, என் லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, இது நமக்கு இது தெரியணும். அப்போ தான் அந்த ரியல் ஷிஃப்ட்டுங்கிறது நடக்கும், அந்த ரியல் பாண்டிங். ஒரு உண்மையிலேயே ரியல் பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு நல்ல பர்சனுக்கு டிசர்வான ஒரு ஆளாக மாறாததுனால தான் எனக்கு ஒரு டாக்ஸிக் பர்சன் கிடைக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு நல்ல பர்சனுக்கு டிசர்வான ஒரு ஆளாக மாறுறது எப்படி? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, என்கிட்ட என்ன கொடுக்க முடியாமல் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த இண்டிவிஜுவல் தெரப்பி வில் ஹெல்ப் யூ. ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிட முடியாது இல்லை. ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேருக்கும் 1000 விதமான பிரச்சனை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு சரியாக வந்து உங்களுடைய பிரச்சனை என்னென்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அதுக்கு எந்த மாதிரி போகலாம், எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு தெரப்பி ஓரியன்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஹீல் பண்ணுறது எப்படி, இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ்லேருந்து உங்களை ஹீல் பண்ணுறது எப்படி, அதுக்கான விஷயங்கள்ங்கிறது தான் நம்மளோட இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் தெரப்பிங்கிறது இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து யூ கேன் யூட்டிலைஸ் இட். அந்த ஆன்லைன் தெரப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்மின் நம்பர் இருக்குது. நம்ம தெரப்பிஸ் கூட ஒரு வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தெரப்பி செஷனை கண்டினியூவாக எடுத்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒரு தடவை 2 தடவை எடுத்திங்கன்னா அது அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குமே தவிர நம்மளை வந்து அடுத்தடுத்த இடங்களில் வந்து ப்ராசஸ் பண்ணி போகிறதுக்கு சரியாக இருக்காது. ஸோ வாங்க நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த குரூப் தெரப்பி வி ஹேவ் அஃப்கோர்ஸ் எஸ் 10 செஷன் இருக்கிற 8 செஷன்ஸ் இருக்கிற 10 பேர் நம்மளை மாதிரியே சர்வைவர்ஸ் அதில் இருப்பாங்க. பலவிதமான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முழுக்க ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட்குள்ளே இந்த மாதிரி பலவிதமான இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படி சரி பண்ணிக்கிறது, என்ன பண்ணுறது, அது எப்படி என்னென்னலாம் சேலஞ்சஸ் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ரியல் கிரவுண்டில், அதில் எப்படிலாம் சரி பண்ணிக்கிறதுங்க பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நம்மளோட தெரப்பிஸ்ட் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, அந்த குரூப் தெரப்பி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போது உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய அட்மின் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்னங்கிறத அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, வேறு என்ன கதை பார்ப்போமா? எஸ், த லைஃப் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஜஸ்ட் a reflection of your inner side.
தட் இஸ் வாட்